பாருங்கள், இந்த மாடி தோட்டத்தில் மிளகா செடி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஒரு செடியிலே வந்து எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு. நான் நீட்ட மிளகா தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், அது நல்லா வந்து காய்ச்சிருக்கு. இப்போ வந்து இது நம்ம வேஸ்ட்டு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, வெஜிடபிள் வேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி, அதில் முளைச்ச தக்காளி செடியும் இருக்குது, மிளகா செடியும் இருக்குது. பாருங்கள், இதே ரோஸ்குள்ளே இருக்குது, ரோஸ் செடிக்குள்ளே இருக்குது. ரோஸ் செடிக்குள்ளே இருந்தால் இதோட சத்தை வந்து அது உறிஞ்சிடும். அதனால இதை தனியாக நம்ம எடுக்கணும். செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பறித்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோவே இருக்குது. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து வேறு பாட் மாற்றவோ வேறு இடத்துல நடவோ செய்யணும். மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில். இது மருதாணி பதியம் போட்டு விட்ருக்கேன். இதுவும் கொஞ்சம் வேர் வந்தோடனே அதவே தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இதுலேருந்து தக்காளி செடியும் மிளகா செடியும் பறித்து தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து அந்த செடிக்கு போகிற சத்துக்கள்லாம் இனி வந்து ரோஸ் செடிக்கு போகும். இது ரோஸ் செடியில் பதியமும் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். மண்ணுக்குள்ளே இருக்க கிளைகள் எல்லாமே வந்து பதியம்தான். இந்த கத்தாழை நான் சொல்லியிருப்பேன், வேர்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு. எல்லா ரோஸ் செடியிலையும் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோஸ் செடியிலையும் இருக்குது. இந்த மிளகாய் செடியை நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். அந்த தொட்டியில் வந்து சின்ன சின்ன செடிகள் வளராமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சத்துக்கள் அதிகம் உறிஞ்சிடுச்சுனாக்கும் நமக்கு பூக்கள் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இதில் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. பட்டன் ரோஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஒரு நாள் காஞ்சி நல்லா காஞ்சி போச்சு. அப்புறம் வந்து அடுத்த நாள் கத்தாழெல்லாம் தெளித்து விட்டேன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த செடி தான் இது. எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். லேசாக ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் வாடிச்சுன்னா பயந்துட வேண்டாம். வந்து கத்தாழை வந்து இந்த பாருங்கள், இதை நல்லா கசக்கி தண்ணியில் தெளித்து விட்டோம்னாலே போதும். இது ஒன்று ஊனி விட்டுட்டோம்னாக்கும் அது தண்ணி தேவைப்படுற தண்ணியை கொடுக்கும். மீதியை வந்து கற்றாழை வந்து எடுத்துக்கும். நம்ம தண்ணி ஊற்றாகும் போது அதுவே செடிக்கு கொடுத்துக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு செடியிலும் கற்றாழை நட்டுருக்கேன் பாருங்கள். ரோஸ் செடியில் எல்லா செடியிலும் நடலாம். கற்றாழை கம்மியாக இருக்குது. பதியம் உழுக நட்டு விட்ருவேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த தக்காளி மிளகா செடியை வந்து இந்த இடத்துல இந்த தொட்டி, பெரிய தொட்டி, இதில் அப்படியே நட்டு விட போகிறேன். இதில் ஏற்கனவே இருக்குது பாருங்கள். இது தானாக முளைச்ச தக்காளி, தானாக முளைச்ச மிளகா. இதில் வந்து பூக்கள் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இதில் ஃபுல்லாக புதினா, இது துளசி, சங்குப்பூ எல்லாமே இருக்குது. இதில் வந்து செண்டுமல்லி ஒரு பெரிய செடி இருக்குது பார்த்தீங்களா, இது இதில் தான் இருக்குது. இதில் வந்து பாகற்காய் விதையும் போட்டிருக்கேன். இது நல்லா நீட்டமான தொட்டி, அதுக்காக சரி அது வந்து சத்துக்களை உறிஞ்சிக்கும். பாருங்கள், இந்த வேர் மட்டும் அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம நட்டு விட்டுருணும். அவ்வளோதாங்க. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தக்காளி செடியை நட்டு விடலாம். வேர் கீழே ஆழமாக போகும். அதனால் பக்கத்தில் நடுறதுனால ஒன்றும் நமக்கு இது இல்லை. எல்லாமே கம்போஸ்ட்டு தான். வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மக்கி வச்சுருக்கிறது தான். அதனால் நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். சின்ன தொட்டியில் இருந்தால் அது சத்துக்களை இது உறிஞ்சிட்டாக்கும் அந்த செடிகள் ரோஸ் செடி பூக்காது, மற்ற பூக்கள் பூக்காது. இதில் ஏற்கனவே தக்காளி இருக்குது, பாகற்காய் கொடி இருக்குது. இந்த களை செடி இது களை இல்லை, கீரை தான். ஆனால் நமக்கு வந்து இப்போது இந்த செடி நடும்போது அது களை செடி ஆயிடுது பாருங்கள். எல்லாமே ஹர்ப்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மிளகா செடியை நட்டு விட்டுடலாம். இதுக்குள்ளே நான் வந்து பச்சை பயிர் வந்து நான் ஊற வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா. ஊறாதது வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது ஊறாமல் சின்ன சின்னதாக இருக்குது. அடுத்த நாள் ஊறுறத இதில் விதைச்சி விட்டேன். அதுவும் முளைச்சிருச்சு பாருங்கள். இப்படித்தான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு செடியாக உருவாக்கணும். புதிய புதிய செடிகள் நம்ம உருவாக்கும் போது நமக்கு வீட்டு தேவைக்கு கிடைக்குங்க பாருங்கள். ஒரு தட்டை பயிரில் வந்து ஒரு பாசி பயிர், ஒரு பயிரை வச்சோம்னா ஒரு இதுவே 3-4 கொடுக்கும் நமக்கு. அதனால் நமக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. போட போட இதுக்குரிய சத்துக்கள் வந்து மற்ற செடிக்கும் கிடைக்குங்க. இதான் வந்து உரத்தொட்டி, அதான் காமிச்சிருக்கு. தேங்க்யூங்க.